ஒரு மாட்டுக்கும் கண்ணு போட்டு 2 மாசம் 3 மாசத்துக்கு அது கரெக்டான அது அதிகப்படியான பாலை கொடுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அளவான ஃபுட்டை நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இருக்க பால் குறையும். அதுக்காக நம்ம கொடுக்காம விட்டுறக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஃபுட்டுன்னு ஒரு லிமிட் இருக்கு. 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் வரும். ஏன்னா பால்கார் தாங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஊர் எந்த ஏரியா நம்ம கிளைமேட் என்ன அதுக்கு ஒரு 10 வருஷமா கறக்குறோம். 10 வருஷமா கறந்துட்டீங்க. சிறப்பு என்னன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஜெர்சி கிராஸுங்க. மற்றபடி காம்பு நல்லா 4 காம்பு பால் நல்லா வருதுங்க. மடி அமைப்பும் நல்லா இருக்கு. ஒரு பார்ப்பாங்க, ஒரு சில பேர் காம்பு மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் பால் தார பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் கலர் பார்ப்பாங்க, ராசி சுழி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. நமக்கு தேவை பால் தாங்க. உண்மையானு சொல்ல முடியாதுங்க, நம்ம கவனிக்கிறத பொறுத்து இருக்குங்க. ஒரு மாடு எங்க எப்படி வச்சிருக்காங்க, மாடு ஷைனிங் இதெல்லாம் மேட்டர் இல்ல. தோராயமா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் 7 மாசத்துல நிறுத்தினா போதுங்க. நமக்கு தேவைன்னா 6 மாசத்துல கூட நிப்பாட்டிக்கலாம். எப்போ கண்ணு போடுது, 3 மாசத்துல 4 மாசத்துல வலும் படிக்குதா. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. எந்த ஊர்ல வரீங்க? நாங்க விழுப்புரத்துல இருந்து வரோண்ணா. விழுப்புரம்ல எந்த ஏரியாண்ணா? விழுப்புரத்துல ஒரு 10 கிலோமீட்டர் வளவனூர்னு ஒரு ஏரியா. கிராமம் சரிங்களா? ஆமாண்ணா, கிராமம். சரி, ஓகே. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? ஒரு மாடு தானே எடுத்து. ஒரு மாடுங்களா? என்ன டைப் மாடுண்ணா? ஜெர்சி கிராஸ்ண்ணா. ஜெர்சி கிராஸ் செவல கலர் எடுத்துருக்கீங்க. செவல கலர். சரி, நான் உங்க வெயிலுக்கு அடாப்ட் ஆயிருமா அது? கண்டிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தாங்க எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு கண்ணு மாடா எடுத்தீங்களா சென மாடா எடுத்தீங்க? கண்ணு மாடா எடுத்தோங்க. எடுத்து கொஞ்ச நேரத்துல கண்ணு போட்டுருக்கு. இப்போ காலைல தான் கண்ணு போட்டுருக்கு. காலைல தான் கண்ணு போட்டுருக்கு. சரி, ஓகேண்ணா. இது என்ன பால் தரலாம் சொன்னாங்க? 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் வரும். ஏன்னா பால்கார் தாங்க. மாடை பார்த்தா தெரியும் எனக்கு. வரும் பால் வரும். நீங்க பால்கார் தான்? ஆமாம். சரி, ஓகே. இப்போ மணியனாண்ட வந்து மாடு எடுத்துருக்கீங்க இன்னைக்கு. ஒரு மாடு எடுத்தாரன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல பார்த்துருக்கோங்க. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் ஃபாலோ பண்றீங்க? கிட்டத்தட்ட வருஷ கணக்கா ஃபாலோ பண்றேன். 1 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்றானுங்க. ஏற்கனவே நண்பருக்கு ஒரு முறை மாடு எடுக்கிறதுக்காக வந்துருங்க. நான் கூட வந்து பார்த்துருக்கேன். இவர் எப்படி எடுத்து கொடுக்குறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போனாங்க. அதனால நாமளும் இவரை கான்டாக்ட் பண்ணி ஒரு மாடு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. சரி, நான் மற்ற கஸ்டமரோட நீங்க வந்து ஒரு பால்காரு, அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. இப்படி மாடு எடுத்துறது எப்படி எடுத்துறாரு, எந்த மாதிரி பார்த்து பக்கமா எடுத்துறாரு? மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஊர் எந்த ஏரியா நம்ம கிளைமேட் என்ன அதுக்கேற்ற மாதிரி மாடு சஜஷன் பண்ணி கொடுக்குறாருங்க. முகலட்சணம் பார்க்குறாரு, காம்பு பார்த்து 4 பால்லையும் கரெக்டாக பால் வருதான்னு பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி தாங்க கொடுக்குறாரு. சரிண்ணா, உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு பால் கறக்கல? ஒரு 10 வருஷமா கறக்குறோம். 10 வருஷமா கறந்துட்டு இருக்கீங்க. உங்க அனுபவத்துல இந்த மாடுல என்ன லட்சணம் நீங்க சொல்லுங்க. என்ன சிறப்பு, இந்த மாட்டோட சிறப்பை பத்தி சொல்லுங்க. சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஜெர்சி கிராஸுங்க. நான் வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்கும். சரிங்களா? அதே போல நல்ல முகலட்சணம். சுழி பார்த்தாங்க வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சுழியில் நெத்தியில் ஒரு சுழி மட்டும் தான் அங்கே இருக்கு. மற்றபடி காம்பு நல்லா 4 காம்பு பால் நல்லா வருதுங்க. மடி அமைப்பும் நல்லா இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ வந்து இந்த மாடு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது பார்த்தாரா, இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? இல்லை, அவங்க எப்படின்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் காம்பு மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் பால் தார பார்ப்பாங்க. இவங்க வாங்கி கொடுக்குற பட்சத்துல எல்லாத்தையுமே பார்த்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நல்ல மாடம் தான் மட்டும் தான் சஜஷன் பண்றாருங்க. இல்லாட்டி இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுறேன். சரிங்கண்ணா, இப்போ வந்து புதுசாக கஸ்டமர்கிட்ட நீங்க சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மாடு இங்க வந்து பார்த்தாலும் சரி, வேற பக்கம் பார்த்தாலும் சரி, ஒரு மாடு பார்க்கும்போது மெயினாக மாட்டில் என்னென்ன விஷயம் செக் பண்ணா பால் கறக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் கலர் பார்ப்பாங்க, ராசி சுழி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. நமக்கு தேவை பால் தாங்க. சரிங்க. மடி நல்லா இருக்கா, 4 காம்புல கரெக்டாக பால் வருதா, பால் தார நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் தாங்க நான்லாம் சுழி இருக்கா அப்படி இல்லைன்றது பார்ப்பேன். அடுத்தது குணமா இருக்கா மாடு. ஏன்னா நம்ம மட்டும் இல்லாமல் வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க. அதனால நமக்கு குணமான மாடை பார்த்து வாங்கி கொடுக்கணும். அவரும் அதுக்கப்புறம் பார்த்து தான் வாங்கிக்கிறாரு. நாம செக் பண்ணி தாங்க வாங்குறோம். சரிங்கண்ணா, இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த தோல் வந்து நைஸாக தான் பால் வரும், இல்லாட்டி பால் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? உண்மையானு சொல்ல முடியாதுங்க, நம்ம கவனிக்கிறத பொறுத்து இருக்குங்க. ஒரு மாடு எங்க எப்படி வச்சிருக்காங்க, மாடு ஷைனிங் இதெல்லாம் மேட்டர் இல்ல. மேட்ரு அதெல்லாம் இல்லைங்க. இளமாடா பால் நல்லா கொஞ்சம் கூட வருங்க. கொஞ்சம் வயசான மாடா ஃபர்ஸ்ட் கூட கறக்கும், அதுக்கப்புறம் போக குறைய தாங்க ஆரம்பிக்கும். சரிண்ணா, நம்ம அது கொடுக்க என்ன தீவனம் கொடுக்குறோம், எவ்வளோ என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், அதை பொறுத்து தாங்க பால் வருது. சரிண்ணா, இப்போ பால்காரன் கொஞ்சம் இருக்க டவுட் கேட்குறேன். இப்போ ஒரு மாடு கண்ணு போட பால் கறக்குறோம், அது செனை பிடிச்சக்கப்ப எத்தனை மாசத்துல கரையை நிறுத்தணும்? தோராயமா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் 7 மாசத்துல நிறுத்தினா போதுங்க. நமக்கு தேவைன்னா 6 மாசத்துல கூட நிப்பாட்டிக்கலாம். சரிங்க. இப்போ அது எக்ஸ்ட்ரா கறந்தா என்னன்னா ஆகும்? எக்ஸ்ட்ரா கறக்க போதீங்கன்னா வச்சுங்க, கண்ணு கூடிய சரியா வயிற்றுல சரியா வளர்ச்சி இல்லாம போயிருங்க. நெக்ஸ்ட் பால் வராது. அடுத்து இதுல போகும்போது
ஈல்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. நமக்கு அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்தாதாங்க அடுத்த முறை நமக்கு ப்ராப்பரான பால் அது நமக்கு கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டைம் சேர்த்து கறந்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் பால் வராது. பால் கொஞ்சம் கம்மியாக கறக்கும், வராமல் போகாது, கம்மியாக கறக்கும். நம்ம இப்போ ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 3 ஈத்து 4 ஈத்து வரைக்கும் ஒரு ஈத்துக்கும் பால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. அப்போ இது நம்ம பால் கறகுதேன்னு நம்ம சென மாடிலேயே கறந்துட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க நம்ம கண்ணுக்குட்டி வளர்ச்சியெல்லாம் வயிற்றுலேயே போகும், பாலும் அடுத்த ஈல்டு குறைஞ்சி போகும். சரிங்கண்ணா, இப்போ மாடெலாம் செனை பிடிக்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறக்கிற எல்லா கஸ்டமர்கிட்டமே அது எல்லாரும் என்னோட மாடு மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து உங்கள் மாடு ஒரு மாடும் கரெக்டாக எப்போ கண்ணு போடுது, 3 மாசத்துல 4 மாசத்துல வலும் படிக்குதா, வலும் படிச்சா என்ன பண்ணணும், வலும் படிக்கலாம் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும், இப்போ சென மாடு ஆயிடுச்சுன்னா எப்படி தீவனத்தை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமருக்கே சொல்லி கொடுத்துருவோம். சரி, அது வலும்பு அடிக்கலன்னா பண்ணுறது அதை பற்றி எப்படி வலும்பு அடிக்கலன்னா நான் 5 நாளைக்கு வெள்ளை முள்ளிங்குங்க, ஒரு 5 நாளைக்கு கத்தாழங்க, ஒரு 5 நாளைக்கு முருங்கை இலை, ஒரு 5 நாளைக்கு இதெல்லாம் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஹெல்த்தி ஆகிடும், கண்டிப்பாக வலும்பு அடிக்குங்க. சரிண்ணா. சரிண்ணா, இப்போ செனை ஊசி போட்டுறாங்க, ஒரு சில மாட்டுக்கு பார்த்தா 4 தடவை போட்டு சென்னைக்கு 5 தடவை போட்டு சென்னை நிக்கலே சொல்கிறாங்க, அந்த மாட்டுக்கு என்ன பண்ணலாம்? தடவை ஊசி போடும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்க, கர்ப்பப்பைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கா, வளர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் டாக்டரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஊசி போட்டால் செனை பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு மாட்டு ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு மாட்டுக்கு கொடுக்கணும். சரி, ஓகேண்ணா, நீங்கள் சொல்கிற ரைட்டு. கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்குன்னு செக் பண்ண சொல்கிறீங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் ஊசி போடுறப்போ ஓகே. ஒரு சில மாடு வந்து இந்த 2வது பருவம் 3வது பருவத்துக்கு ஊசி போடும்போது கூட செனை நிற்க மாட்டேங்குது, 4 டைம் 3 டைம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊசி போடுறதுக்கு முன்னாடியே டாக்டர் கன்ஃபார்ம் சொல்லிடுவார், கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி இருக்குது, வளர்ச்சி இல்லை கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்குது இல்லை வீக்காக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேச்சுரல் ஃபுட்டாலையும் அதை சரி பண்ணலாம். சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து மாடு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சிங்கிறது 2வது பருவம் 3வது ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுங்களா? ஒரு செக் டாக்டர் ஊசி போடும்போது அவரே சொல்லிடுவார், நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவார், இது வந்து இன்னும் கர்ப்பப்பை வீக்காக இருக்குது இல்லை இன்னும் வளர்ச்சி இல்லை, நீங்கள் கொஞ்சம் மாடை நல்லா கவனிங்க அப்படின்னே சொல்லிடுவார். நான் ஒரு முறை கேட்பேன், என்னோட கஸ்டமருக்கு எந்த மாட்டுக்கு ஊசி போட வந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டுருவோம். நம்ம ஒரு சில டாக்டர் அப்ப சொல்றது இல்லையாட்டுங்க, 4 தடவை ஊசி போட சொன்னா போடுறாங்க. நம்மளோட தேவைக்கு நம்ம கேட்டுக்கினா கண்டிப்பா சொல்லுவாங்க, நமக்கு வேணும்னா நம்ம கேட்டுக்கணும். நமக்கு தெரியாதனால யாரும் கேட்கறது இல்ல. என்னோட கஸ்டமர்ன்ற பொறுத்தல எல்லாமே என்னோட மாடு மாதிரி அது நான் கவனிச்சிருவாங்க, அதை நான் கரெக்டாக அவங்களுக்கு உண்டான சஜஷன் சொல்லிடுவோம். ஏங்க நான் பால் கறக்கிறது என்னோட மாட்டில் அந்த பிரச்சனை வந்ததில்லை. சரி, நீங்கள் சொன்னது வந்து இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் தெரியும், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் கேட்டால் தான் சொல்லுவாங்க. சரி, ஏன்னா தெரியாமல் எவ்வளோ பேர் 4 டைம் 5 டைம் ஊசி போடுறாங்க, காசு போகுது, மாடு ஒரு சில வித்துறாங்க, இதனால நல்ல மாட்டை கூட. பால் கறக்குதுங்கிறதுக்காக நம்ம மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு கறந்துக்க கூடாது. பால் எவ்வளோ கறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு உண்டான தீவனத்தையும் நம்ம கொடுத்து மாட்டை ஆரோக்கியமாக வச்சுருந்தா கண்டிப்பாக எந்த பால்ட்டும் வராது. சரிண்ணா, இப்போ வந்து மாடு வந்து இப்போ உங்கள் சைடில் நீங்கள் எவ்வளோ லிட்டர் எடுக்கிறீங்க? நம்ம ஊர்லலாம் 34-35 ரூபாய் எடுக்கிறோம் லிட்டர். நீங்கள் கறந்து நீங்கள் எடுத்து 35 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. சரிண்ணா, நீங்கள் வந்து நீங்கள் தனியாக சென்டர் வச்சுருக்கீங்க ஓனா இல்லை? இல்லைங்க, நாங்கள் வந்து கறந்து தெருமையிலேயே மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறோம். சில்லறை பால் ஊற்றிடுங்க. சில்லறை பால் கொடுத்துட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா இருந்தால் பக்கத்தில் சொசைட்டி இருக்கும். சரிண்ணா, இப்போ ஒரு மாடை எல்லாம் கவனிக்கணும்னா என்ன நீங்கள் உங்கள் கஸ்டமர் சொல்கிறேன் சொல்லுங்கள். ஒரு மாட்டையும் கண்ணு போட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு அது கரெக்டான அதிகப்படியான பாலை கொடுக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி அளவான ஃபுட்டை நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இருக்க பால் குறையும், அதுக்காக நம்ம கொடுக்காம விட்டுறக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஃபுட்டுன்னு ஒரு லிமிட் இருக்கு. சரிங்கண்ணா, ஓகேங்களா? அந்த தவிடு புண்ணாக்கு என்ன சொல்றது மல்லாட்டை புண்ணாக்கு இதெல்லாம் இருக்குங்களா, பால் கறக்கலையாங்கிறத விட்டுறக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டே வந்தால் கண்டிப்பாக மாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அது அடுத்தடுத்த கண்ணுக்கு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மாட்டுக்கு அந்த இது வரைக்கும் அந்த ஃபால்ட் வந்ததில்லை, என்னோட கஸ்டமருக்கு அந்த ஃபால்ட் வர விட்டது. சரி, ஓகே. என்ன ஒரு சந்தேகம், இப்போ வந்து நீங்கள் நிறைய மாடு கறக்க உங்களுக்கு தெரியும், ஒரு சில மாடா நிற்காது, உங்களுக்கு கால் கட்டி கறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பக்குவப்படுத்த தெரியாமல் நல்ல மாடாக இருந்தாலும் பால் கறந்தாலும் கால் கட்டி கறக்கணும் சேட்டை பண்ணி வித்துறாங்க, அது எப்படி பக்குவப்படுத்துறது? அது ஃபர்ஸ்ட் எப்படின்னு சொல்லிதுன்னா வச்சுங்களேன், மாடு வாங்கும் போதே நம்ம குணமனை பார்த்து வாங்கணுங்க. அப்படி இல்லையா கண்ணு போகிறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே மாடை வாங்கி நம்மளோட பக்கத்துக்கு அதை கொண்டு வந்துடணுங்க. சரிங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு அது உதச்சிச்சுன்னா அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மேக்சிமம் பழகிடலாம். ஏன்னா எந்த ஒரு மாட்டுக்கு தீனி எப்படி சொல்றதுங்க, அதுக்கு உண்டான உணவை சரியான விதத்தில் கொடுக்குறோமோ அவங்க கிட்ட அந்த மாடு எந்த ஒரு சட்டையும் பண்ணாதுங்க. சரிங்கண்ணா, நம்ம கரெக்டாக பக்குவப்படுத்துறாங்க.
மாடு எப்படி சொல்றதுங்க, பார்த்தோன்னே பயத்திலேயே வித்துருவாங்க சில பேருக்கு, வதிக்குது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம பழகணும். ஒரு சிலர் ஒரு பருவத்துக்கு காலை கட்டி கறக்குறாங்க, அடுத்த பக்குவம் ஆக மாட்டேங்குது வித்துறாங்க. நாங்களாம் எப்படின்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு புதுசாக ஒரு மாடை போய் கறக்க போறோம்னா அது குணமா இருந்தா கறந்துருவோம். குணம் இல்லைன்னா ஒரு 10 நாள் 15 காலை கட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ணாதுங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா காலை கட்டி பறக்குறீங்க, 11 நாள் காலை கட்டலன்னா உதைக்காதுங்களா? அது உதைக்காது. ரெகுலரா வராரு, இவர் தான் நம்மள பால் கறக்குறாரு, அது மட்டும் அது வேலையை பார்க்க, நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். சரி, நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு என் மாடு உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. இது என்ன பால் திறன்? இது என்ன பால் திறன் சொன்னாரு? 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க. பட்ஜெட் மாடு தான் எடுத்தோம், அதுக்கேற்ற மாதிரி. பட்ஜெட்ல சரி, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு மாடு தகுமா? தாராளமாங்க. வெளியில இருந்து 5 லிட்டர் பால் கறக்குற மாடு எடுத்தீங்கன்னா ஹெச்சியாக தாங்க போகும் விலை. இங்கே வந்தோம் பார்த்து எடுத்துருக்கோம், நமக்கு முன்னாடியே தான் விலை பேசுகிறாங்க. எவ்வளோ என்ன கேட்டுட்டு நமக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேசி முடிக்கிறோம். சரி, நான் உங்கள் சைடு இதுக்கும் இங்கே மார்க்கெட்டிங் வந்து எடுத்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா மாடு அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குங்க. வீடு வீடாக அலைஞ்சு தேடி பார்த்து பிடிக்கணும். இங்கே அண்ணாண்ட வந்துட்டேன்னா இங்கே 1000கணக்கில் மாடு இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருக்கலாம். நம்ம பிடிச்ச மாடு அண்ணாண்ட சொன்னாலும் அதை பேசி வாங்கி கொடுக்குறாரு. இல்லை நல்ல மாடை பார்த்து கொடுங்கனாலும் அவரே நம்மளுக்கு நல்ல மாடை நம்ம கிளைமேட் என்ன தேடுமோ தகுமோ அதுக்கேற்ற மாதிரி மாடு பார்த்து. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாமே மாடு பார்த்து எடுக்க தெரியும். இப்போ இந்த மாடு வந்து உங்கள் செலெக்ஷனா இல்லை மணியான செலெக்ஷனா? இந்த மாடு வந்து மணியான செலெக்ஷனுங்க. அது இப்படி நீங்க கேட்ட பட்ஜெட்ல அந்த கரை தெருவில் மாடு இருக்குன்னு காமிச்சாருங்க. பார்த்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, மாடு நல்ல குணமா இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு வாங்கி. உங்களுக்கு தெரியுது பால் வரும் தெரியும் வருது. சரி, ஓகே. கறந்து பார்த்து செக் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, இன்னும் கறக்கல. கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ காலைல தான் கண்ணு போட்டுச்சிங்க. ஆமாம். அது கண்ணு என்ன கண்ணா? காலை கண்ணு போட்டு. காலை கண்ணு. அது என்ன ரக கண்ணு? அதுவும் ஜெர்சி கிராஸ் தாங்க. ஜெர்சி கிராஸ் தான். இதுவும் ஜெர்சி கிராஸ். இதுவும் ஜெர்சி கிராஸ் தான். சரி, ஓகேண்ணா. சரி, ஓகே. நன்றிங்கண்ணா. நன்றிங்க.